ஆதியாகம புஸ்தகத்துல 50வது அதிகாரம். நம் வசனத்தை வாசிக்கலாமா? 20, 21வது வசனத்தை வாசிக்க நான் அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை வாசிக்கும்படியா நான் கேட்கிறேன். வாசிங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு தன் சகோதரிடத்துல கூறினதான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம யோசேப்பை அறிந்திருக்கிறோம். யோசேப்புக்கு எதிரி யாரு? ஃபர்ஸ்ட் எனிமி அப்படின்னா அவன் சகோதரர்கள் தான். அவர்களால பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இங்க இருக்கிற அநேகருடைய இருதயத்துல இன்னைக்கு அநேக காயங்கள் இருக்கிறது, ஆறாத சில புண்கள் எல்லாம் இருக்கிறது. இதற்கு காரணம் யார் அப்படின்னா உங்க சகோதரர்கள், உங்க சகோதரிகள். யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது போல. உண்மைதானா? உண்மை சொல்றவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேர் இருக்கீங்க. அப்பா, உங்களுக்கு எல்லாம் காயப்படுத்தணும்னாக்க பல யோசேப்பு தேவைப்படும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை. யோசேப்பு பிறரால் அவன் ஏமாற்றப்படல, துன்பப்படுத்தப்படல. அவனுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள், துயரங்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் யார் என்றால் கூட பிறந்ததான சகோதரர்கள், தன் தகப்பனுக்கு பிறந்ததான பிள்ளைகள். இந்த யோசேப்பை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சிறு வயதிலேயே தாயை இழந்ததான ஒரு மனுஷன். இவன் தாயை இழந்ததான அந்த மனுஷன் அநேகரால அவன் துன்புறுத்தப்படப்பட்டான். விசேஷமாக முதலாவது அவன் துன்புறுத்தப்பட்டதான நபர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கூட இருந்ததான சகோதரர்கள், சொந்த சகோதரர்களால அவன் நிந்திக்கப்பட்டான், பாடுகளை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டதான ஒரு சம்பவம் இங்க வருகிறதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாக அவன் இஸ்மவேலருடைய கைகளில விற்கப்படுகிறான், குழியில போடப்படுகிறான். திரும்ப இஸ்மவேலருடைய கைகளில விற்கப்படுகிறான், போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான். அவன் மேல வீண்பழி சுமத்தப்படுகிறது. அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை நேசித்தார், அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். இதெல்லாம் நான் வேதத்துல யோசேப்பை குறித்து பார்க்கிறதான காரியங்கள். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் யோசேப்புக்கு தந்ததான ஆசீர்வாதங்கள். இப்ப இந்த யோசேப்பு இங்க சொல்லுகிறதான வார்த்தையை நான் பார்க்கிறோம். 50வது அதிகாரத்துல அவர் சில காரியங்களை பேசுகிறார். இப்ப யாக்கோபு இறந்துட்டாரு. யாக்கோபு இறந்த பிறகு அவருடைய சகோதரர்களுக்கு பயம். ஏன்னா தகப்பன் இருந்த வரையும் இந்த யோசேப்பு நம்மை பாதுகாத்தான். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றா தகப்பனுடைய ஆத்துமா, அவருடைய மனம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நம்மை பராமரித்தான், நமக்கு உதவியா இருந்தான். ஆனா இப்ப நம்முடைய தகப்பன் இறந்துட்டாரு. ஒருவேளை இந்த யோசேப்பு நம்மை பழி வாங்கி விட்டா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போவார்கள், நம்முடைய குடும்பங்கள் அழிந்து போகும் என்று சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறதான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறார். 19வது வசனத்துல யோசேப்பு அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. அவர் சொல்றாரு, நான் பயப்படாதிருங்க. சகோதரர்கள் பயந்து போனாங்க, எனக்கு ஏதோ ஒரு தீமை உன் மூலமா வரப்போகுது, நாம இவனுக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கோம், இவனுக்கு இவ்வளவு தீமையை நாம செய்திருக்கிறோம். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது அவன் தன் சகோதரர்களை மன்னித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற இருதயம், மறக்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது எல்லாம் சொன்னீங்க, சகோதரர்களால சகோதரிகளால நிறைய பேர் இன்னைக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கீங்க. பின்னால நிறைய பேர் கையை உயர்த்தி காட்டினாங்க, முன்னால இருக்கிற நீங்க காட்டல. ஆனா நீங்க கண்டிப்பா காட்டுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்டதான நபர்களையும் அவன் மன்னித்தான். இன்னைக்கு இந்த இருதயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம பிறரை மன்னிக்காவிட்டா கர்த்தர் நம்மை மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த குணாதிசயம் இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நாம இன்னைக்கு ஒருவரை மன்னிக்கலைன்னா நம்ம எத்தனை ஆலயத்துக்கு போனாலும் நம்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நல்ல கவனிக்கணும். மன்னிக்கிற இருதயம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா?
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் மன்னிக்க நம்ம நம்ம ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் எல்லாம். இந்த யோசேப்பு எத்தனை ஏமாற்றம், எவ்வளவு கஷ்டங்கள், அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சிறைச்சில அவங்க போத்திபார் வீட்டுல இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ கஷ்டப்படும் போது அவனுக்கு யார் மேல கோபம் வந்திருக்கும்? கண்டிப்பா சகோதரருக்கு மேல கோபம் வந்திருக்கும். அவனும் சரீரத்துலதான் இருந்தான், உண்மைதானே? ஆனாலும் தன் சகோதரர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. இப்ப அவர்களை பார்த்து அவன் சொல்கிறான், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தம் நோக்கம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன? இதைதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டு இந்த எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அவனை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றுறதுக்கான நோக்கம் என்ன? இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நோக்கம் உண்டு. ஆமென். கர்த்தருடைய நோக்கம் இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நோக்கம் இல்லாம நாங்க வந்திருக்கிறேன்னா, ஆண்டவர் அனைத்துக்கும் ஒரு முகாந்தரத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம, காரணம் இல்லாம ஒரு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? நீங்க அவர் சொல்லுகிறாரு பாருங்களேன், நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள். அவர் சொல்லுகிறார், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிற பிறகு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக, இங்க சொல்றாரு பாருங்க, வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு, உயிரோடு காக்கும்படிக்கு. அவர் சொல்றது என்னன்னா, யாக்கோபுடைய சந்ததியை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு அந்த தீமையை நன்மையாக முடிவு பண்ணினார். அவர் சொல்லும் போது சொல்லுகிறாங்க, வேதத்துல வாசிக்கும் போது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி. கர்த்தருடைய கிருபையினால நான் சிஎம்சிக்கு என் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். அழைச்சிட்டு வந்திருந்தாலும் நான் சும்மா இல்லை. சிஎம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய மருத்துவமனை, உங்களுக்கு தெரியும். சேப்பல்ல போயிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. பேசல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கிருபையா அங்க இருக்கிற டாக்டர்ஸுங்களுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நான் வந்தது என் மகனுடைய பலவீனத்துக்காக வந்திருக்கேன். டாக்டருங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த வசனத்தை தான் நான் தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். டாக்டர்கள் மத்தியில போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வைத்திருக்கிறார். ஆமென் சொன்னேன். பிரைஸ் எல்லாம். டாக்டர் எதற்காக? இது நம்முடைய ரெப்புடேஷனுக்காகவோ புகழுக்காகவா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? சொல்லுங்க. அவங்க என்ன பணத்துக்காகவா வந்திருக்கிறாங்க? கிடையாது. டாக்டரோட பர்பஸ் என்ன? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. ஆமென். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை டாக்டராக கொண்டு வந்தார். நீங்க 2வது அதிகாரத்துல என்னோட வாசிங்களேன், சாரி 1வது அதிகாரம் நீங்க யாத்திராம புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா, இங்க மருத்துவச்சிகளை குறித்து சொல்லியிருக்கு. என்ன மருத்துவச்சிகளை குறித்து சொல்லியிருக்கிறது? வேதத்துல வாசிக்கிறோம், எகிப்து தேசத்துல இருந்ததான இஸ்ரவேலர்கள் அங்க பெருகுனாங்க. 430 வருஷத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அங்க இருந்ததான இஸ்ரவேலை, அவருடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணின போது இந்த பார்வோனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. பார்வோன் என்ன சொல்லுகிறான் என்றா, அங்க இருந்த எகிப்திய மருத்துவச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்றான். என்ன ஆலோசனைனா, நீங்க இஸ்ரவேல் பெண்களுக்கு நீங்க பிரசவம் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண் பிள்ளை பிறந்தா பொண்ணு போடுங்க, பெண் பிள்ளை பிறந்தா அதை உயிரோட வைங்கன்னு சொல்லி பார்வோன் அங்க இருந்ததான மருத்துவச்சிகளுக்கு ஆலோசனை சொல்றான். நம்ம 1வது அதிகாரத்துல யாத்திராம புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 15ல இருந்து நீங்க 17 வரை உள்ள வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க எழுதிருக்கு. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது அங்க எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற 20வது வசனத்துல 21வது வசனத்துல, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பெருகினார்கள். இப்ப 21வது வசனத்துல சொல்லியிருக்க பாருங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவனுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்ப இந்த நர்சஸ்களுடைய வாழ்க்கையில பாருங்க, 125 வருஷத்துக்கு முன்னால சிஎம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு பர்பஸ்க்காக அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பெண்களுக்கு பிரசவம் பார்க்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலே ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 125 வருஷத்துக்கு முன்னாலதான் இந்தியாவில் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால, எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 4000 வருஷத்துக்கு முன்னாலே எகிப்து தேசத்துல பெண்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நர்ஸுங்க இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க மருத்துவத்துல, நாகரிகத்துல, பல காரியங்களில அவங்க முன்னேறி இருந்திருக்காங்க. எகிப்துலதான் அந்த காலத்துல பெரிய பெரிய பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சான்.
மோசையே ரொம்ப அதிக படித்த மனுஷன் தான், பேச தெரியாத திக்குவாயா இருந்தாலும் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அப்பவே. நீங்க நலந்தா யூனிவர்சிட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. நான் போய் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அங்க கட்டி அங்க அங்க பயிற்சி கொடுத்து மத குருமார்கள்லாம் அவங்க உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் பைபிள் காலேஜ் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு பைபிள் காலேஜ் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாலே பைபிள் காலேஜ் போல அவங்களுக்கு பைபிள் காலேஜ் போல அங்க நடந்துகிட்டு இருந்திருக்குது ஒரு காலத்துல. இன்னைக்கும் பொத்து காயா இருக்கு. அங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த மருத்துவமனை 4000 வருஷத்துக்கு முன்னாலே எகிப்துல இருந்திருக்குன்னா அந்த அளவுக்கு நாகரிகத்துல அவர்கள் முன்னேறிந்ததான ஒரு ஜனங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக ஒரு ஆண்டவர், ஒரு கர்த்தருக்கு சோதனை, ஒரு பிரதான மந்திரியாக கர்த்தர், அங்க ஒரு பிரதம மந்திரியை கர்த்தர் வைத்திருந்தார். யார் என்றால் யோசேப்பு. யோசேப்புடைய ஜெபம், யோசேப்புடைய ஆலோசனை நிமித்தம் தான் அங்கெல்லாம் மருத்துவச்சிகள், டாக்டர்ஸ் இங்க இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆமே. இந்த யோசேப்பு குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோங்க. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதற்காக இந்த சபைக்கு கொண்டு வந்தார்? முதலாவது உங்களை கர்த்தர் காக்கும்படிக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். உங்க ஜீவனை காக்க கர்த்தர் கொண்டு வந்தார். வியாதியில இருந்தீங்க, கஷ்டத்துல இருந்தீங்க, மரண தருவாயில இருந்திருப்பீங்க. இந்த சபைக்கு வந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார். இந்த சபைக்கு வந்த பிறகு கர்த்தர் உங்க ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா ஆட்ட கையை எடுத்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில சொல்ல முடியும். நான் 3 முறை மலேரியாவை அட்டன் பண்ணிருக்கேன். எத்தனை முறை? 3 முறை மலேரியா வந்துட்டு போயிருக்கேன் எனக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஒரு முறை ஜாண்டிஸ். 3 முறை மலேரியா வரும்போது ஒரு முறை பிரெயின் மலேரியா. இந்த பிரெயின் மலேரியா வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஐயோ பிரெயின் மலேரியா வந்தா ரொம்ப கஷ்டம், காப்பாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் கிருபையில தமிழ்நாட்டுல இருந்தேன். அல்லேலூயா. நான் அங்க இருந்ததுனாக்க என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல வைத்ததுனால அந்த தமிழ்நாட்டுல நல்ல மருத்துவம் கிடைச்சு நான் அந்த டைம்ல சுகமானேன். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில மரண தருவாயில, பிரச்சனையில, சில வியாதியில இருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு உயிரோட வைத்திருக்கிறார். சொல்றாரு, கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததான ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்ததான ஒரு நோக்கம் உண்டு. முதலாவது உங்க உயிரை, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜீவனை தர, கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், உங்களை ஆசீர்வதித்தார். உண்மை. இன்னைக்கு பரலோகத்துக்கு போவதற்கு கர்த்தர் உங்களை தகுதியாக்க, இது ஒரு நல்ல ஒரு சபையாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் என்னை எதற்காக கொண்டு வந்தார்? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி, வெகு ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்யும்படிக்கு, வெகு ஜனங்களை கிறிஸ்துவ நண்டையில் கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்தார். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் முகாந்தரம் இல்லாம உங்களுக்கு கொண்டு வந்துட்டாரா? சொல்லுங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, முகாந்தரத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம், பிரதான நோக்கம் என்ன? எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம் மூலமாய் வெகு ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க, ரட்சிக்க கர்த்தருங்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் மூலமாய் அநேகரை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதான் வேதத்துல சொல்லுகிறார். நாம் வேதத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறார், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. நான் சுகமா இருப்பதற்கு மாத்திர சபை இல்லை, என் குடும்பம் சுகமா இருப்பதற்கு மாத்திர சபை இல்லை. என் மூலமாய் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனங்களை காக்கும்படிக்கு, அந்த ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு பாவத்திலிருந்து, அந்த ஜனங்களை கிறிஸ்துவ நாண்டையில் நடத்தும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. முகாந்திரம் இல்லாம நாம் அங்க வரல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்ன என்பது அறியாம நாம் அமர்ந்திருந்தா பரலோகத்துக்கு போகும்போது கண்டிப்பா அந்த கேட்டு நமக்கு திறக்கவே திறக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை குறித்ததான பாரம் நமக்கு இருக்கா? தாகம் நமக்கு இருக்கா? நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பிரதான ஊழியம். வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஒரு மனுஷனும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமா இல்லை, எல்லாரும் சத்தியத்தை அடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் நம்மை காப்பாற்ற, நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு நித்திய ஜீவனை தர கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்தார். எப்படி கர்த்தர் இந்த யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனாரோ, அதை கொண்டு போனதுடைய அடுத்த நோக்கம் என்ன? இந்த யோசேப்பின் மூலமாக வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு, உயிரோடு காக்கும்படிக்கு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உயிரோடு காக்கும்படி, அநேகரை
கர்த்தர் நம் மூலமாய் ரட்சிக்க விடுவிக்க கர்த்தர் நம்ம இந்த சபைக்கு கொண்டு வந்தார். வேதத்துல வாசிக்கும் பொழுது யோசேப்பு குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்க. யோசேப்பு அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே அந்த பார்வோன் என்ன செய்கிறார் என்றால், இந்த யோசேப்பை போல ஆவியை பெற்றவன் யார் என்று சொல்லி இந்த யோசேப்பை அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அதிகாரியாக வைக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். வேதத்துல வாசிக்கும் பொழுது நீங்க வாசிங்கல்ல, ஆதியாகம புஸ்தகத்துல 41வது அதிகாரத்துல 45வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. இந்த யோசேப்புக்கு இந்த பார்வோன் கொடுத்ததான ஒரு பெயர், அந்த பெயரை நமக்கு வேதத்துல வாசிங்க ஒரு நிமிஷம் வாசிங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா பேரு கொடுக்கிறாரு. ஏற்கனவே யோசேப்புக்கு நல்ல பேரை கொடுத்துட்டார். யாரு? யாக்கோபு கொடுத்துட்டாரு. ஆனா இவரு சும்மா இல்ல, அந்த பேரு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒரு பேரு கொடுக்குறாங்க. யாரு போல? நம்ம பாஸ்டர் பாருங்க மாதிரி எங்க சர்ச்சில் ஒரு ஆண்டி வந்துச்சு. அந்த ஆண்டி வந்து ரொம்ப அருமையான ஆண்டி, நல்ல விசுவாசி. பேரு பந்தரி. பேரு என்ன? பந்தரி. பந்தரின்னா என்னன்னா குரங்குன்னு அர்த்தம். என்ன பந்தரி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். யாராச்சும் பேர் கொடுப்பாங்களா அப்படி? அந்த அம்மாவுக்கு அப்படியாப்பட்ட பேர் கொடுத்துருக்கு. நல்ல விசுவாசி அந்த அம்மா. 16 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து சர்ச்சுக்கு வந்துடும். இது எல்லாரும் பந்தரி ஆண்டிங்கும் போது சர்ச்சில் எனக்கு பிடிக்கல. கூப்பிட அந்த அம்மாவை என்றில இருந்து உன் பேர் குளோரி என்று சொல்ல மாட்டேன் சொல்லு. அந்த ஆண்டி வருதான் உங்க நினைவால வைக்கல, அவங்களுக்கு கொலேரின்னு அவங்களுக்கு பேர் வச்சேன். சோத்திரம் அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா சிலருக்கு பேர் அப்படி இருக்கும். அங்க இருக்கும் போது ஐயா சாமி, அப்பா சாமி, குப்பு சாமின்னு இருப்பாரு. இங்க வந்தோடனே அவர் சார்லஸா மாறிடுவார். இங்க இதுதான் இந்த அநியாயம்லாம் நம்ம சபைக்குள்ளதான் நடக்குது. பிரைஸ் எல்லாம் அவனோட பேரை அவனுக்கு ஆண்டவர் வந்து அவன் தாயின் கருவில உருவாகம் பண்ணி ஆண்டவர் ஐயா சாமின்னு கூப்பிட்டுட்டாரு. இது இந்த பாஸ்டருக்கு பொறுக்கல. அவனை கூப்பிட்டு இல்ல உனக்கு ஐயா சாமியெல்லாம் கிடையாது, நீ வந்து இன்னில இருந்து சார்லஸ் ஆயிட்ட போப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா இருந்தா அவன் பேர் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி மோசே அந்த யாக்கோபு வந்து தன் மகனுக்கு நல்ல பேரை வச்சார். ஏன்னா மற்றவர்களுக்கு வைத்த பேரை காட்டில இந்த யோசேப்பை அவர் இந்த பேரை வந்து அவர் தேர்ந்தெடுத்து வச்சார். ஏன்னா எல்லா மனைவியை காட்டிலும் அதிகமாக இந்த ராகேலை நேசித்தார். எல்லா மகன்களை காட்டிலும் இந்த யோசேப்பை நேசித்தார். நம்ம அறிந்திருக்கிறோம். அதனாலதான் பலவர்னு அங்கேயெல்லாம் கொடுத்தார். அதனால அங்க என்ன செய்யறாருன்னா அவருக்கு நல்ல ஒரு பேரை கொடுக்கிறார். அதான் யோசேப். இத நம்ம ஈப்ரூல பாசிச்சோம்னா எஸ்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹிந்தியில வந்து யூசுப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இவருக்கு பேரு, இவரு இந்த பார்வோன் எகிப்திய மொழியில வைக்கிற சாப்நாத் பண்ணையா. சாப்நாத் பண்ணையா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரட்சகன்னு அர்த்தம். இந்த தேசத்தை ரட்சிக்கிறவ அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஒரு பார்வோன் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் இந்த சொப்பனுக்கு அர்த்தம் சொன்ன உடனே ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட அவனுக்கு பேர் எடுக்கிறான். என்னன்னா சாப்நாத் பண்ணையா. சாப்நாத் பண்ணையானா ரட்சகன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ரட்சகனை போல ஒரு ரட்சகன்னா என்ன? விடுவிக்கிறவன். இன்னைக்கு அநேகரை நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு நபராய் கர்த்தர் நம்ம தெரிந்தெடுக்கிறார். நம்ம இந்த யோசேப்பு குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நீங்க எனக்கு தீமைதாப்பா செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் என்னை எதற்காக கொண்டு வந்தாரு? நீங்க ஒருவேளை நமக்கு தீமை செய்கிற அநேகர் இருக்கலாம், ஆனா எல்லா தீமையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற பண்ணுகிற தெய்வம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு செஞ்ச தீமை நிமித்தமா, அவங்க செஞ்ச மந்திரவாதத்தை நிமித்தமா, அந்த மந்திரவாதத்தினால நீங்க பட்ட பாடுகள் நிமித்தமா அந்த சபைக்குள்ள வந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. பிரைஸ் எல்லாம். அதெல்லாம் அவங்க செஞ்ச மந்திரவாதத்துக்கு நன்றி தான் சொல்லணும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எங்க சபையில ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா பேரு கரா. அந்த அம்மா பேரு என்ன? கரா. இந்த அம்மா வந்து ஒரு மந்திரவாதியோட மூத்த மருமக. வீட்டுக்குள்ளாரே அவர் பிசாசு பலி செலுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பெரிய பையன் பேரு பரமேஸ்வர். பெரிய பையன் பேரு என்ன? பரமேஸ்வர். இப்ப மூத்த மருமக இந்த அம்மா. அந்த நபர் செஞ்ச அந்த மந்திரவாதத்தினால அந்த அசுத்தாவி அந்த வீட்டுக்குள்ளாரே இருந்து அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, எங்கெங்கே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனுச்சு, ஒன்றும் நடக்கல. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, கடைசியில ஒரு மந்திரவாதிகிட்ட போயிருக்கு.
அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ இந்த வீட்டுல இருக்காத, இந்த வீட்டுல இருந்தானா உனக்கு விடாது அந்த பிசாசு ஒண்ணு. அதனால நீ ஒண்ணு பண்ணிட்டு நீ எங்கேயாச்சும் போயிட்டு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்க. அது சுந்தர்கட்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் உள்ளார ஒரு கிராமம். அது என்ன பண்ணுச்சுன்னா, சுந்தர்கட் நான் இருக்க என் வீட்டுக்கு முன்னால 200 மீட்டருக்கு முன்னால என் வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு வாடகை வீடு ஒன்று எடுத்து தங்கிக்கிச்சு. ஆனாலும் அந்த பிசாசு அதை சும்மா விடல. எப்ப பார்த்தாலும் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வரும். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்து டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஜெபம் பண்ணி நானும் என் ஒய்ஃபும் கொடுப்போம். ஒரு 2 முறை ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இப்ப என்னன்னா, அந்த அம்மாவங்க கொண்டு வந்தது யாரு? ஒரு மந்திரவாதி சொன்ன பேச்சை கேட்டுதான் அது அங்க வந்துச்சு. இங்க இருந்தேன்னா உன்னை காப்பாற்ற முடியாது, அங்க போயிடு. இங்க வந்த பிறகு அதுக்கு சுகம் கிடையாது. கடைசியில அந்த அம்மா என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வந்துச்சு. நாங்க ஜெபம் பண்ணி சுகமான பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த அம்மா மூலமா கர்த்தர் 3 குடும்பத்தை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தார். பிரைஸ்ல அந்த அம்மா சுகமான பிறகு சும்மா இருக்கல. அது பர்பஸை தெரிஞ்சுக்கிச்சு. ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தாரு, என்ன விடுவித்தாரு, என்ன ரச்சித்தாரு. இப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா? நான் இன்னும் என்னோட குடும்பத்துல இருக்கிற அநேகர் இன்னைக்கு வியாதியில இருக்காங்க, அவங்கள கொண்டு வரணும். இப்ப 4வது குடும்பம் அந்த அம்மா மூலியமா சபைக்குள்ள இருக்காங்க. பிரைஸ்ல இன்னைக்கு நான் ஏன் இதை காரியம் உங்களிடத்துல சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாம நம்ம வரலையே. சாப்நாத் பண்ணையான்னு பேரை விட்டானே, ஏன்னா எகிப்து தேசத்தையே ரச்சிட்டானே, இஸ்ரவேல் சந்ததியே அவன் ரச்சிட்டானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம் மூலமா அநேகரை ரட்சிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க வேதத்துல வாங்க என்னோடு கூட வாசிங்கள 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை 7வது அதிகாரத்துல திருப்பி கொள்ளும் பொழுது அங்க இருக்கிற சம்பவத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இஸ்ரவேல் தேசத்துல பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தினால நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது, ஆகாரமே இல்லை, எல்லாம் பட்டினியா இருக்கிறான். ஆனா இதை சுருக்கமா சொல்றேனே, அங்க இருந்ததான 4 குஷ்டரோகிகள் மூலமாக இஸ்ரவேல் தேசம் பஞ்சத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது. முதல்ல அவனுக்கு சுயநலம் இருந்தது. ஆனா அவங்க பேசிக்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னைக்கு நிறைய சபை வாரத்துல 6 நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா சண்டே ஆச்சுன்னா நற்செய்தி அறிவிக்கணும்னு கிளம்பி போறாங்க. சரி, அது நல்லதுதான், தவறு கிடையாது. நம்ம எல்லா நாளும் ஊழியம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லியிருக்காரு? சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் எடுக்க சொல்லியிருக்காரு. மற்ற நாள்ல என்ன செய்ய சொல்லியிருக்காரு? இன்னைக்கு ஆண்டவருக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். இன்னைக்கு நம்ம பர்பஸ் என்ன? நீங்க ஒரு காரியத்தை விலகி கொள்ளணும். தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் எதிர்பார்த்ததை நாம் செய்யும் பொழுது நாம் எதிர்பார்ப்பதையும் கர்த்தர் செய்வார், நாம் எதிர்பார்க்காததையும் கர்த்தர் நமக்கு செய்வார். இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஓப்பனா சொல்றேன், வெகு ஜனங்களை காக்க ரட்சிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் எதிர்பார்ப்பு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது என்ன? ஆத்துமாக்களை சம்பாதிக்கும். வேதத்துல நீங்க 25வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல 25வது அதிகாரத்துல அங்கே சொல்லி இருக்கிறது வசனத்துல வாசிங்க என்னோடு கூட. வசனத்துல இங்க வாசிக்கும் பொழுது அந்த 25வது அதிகாரத்துல நீங்க என்னோடு கூட வாசிக்கலாம். 14வது வசனத்துல இருந்து, சாரி வாசிக்கலாமே, 14வது வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா சொல்லியிருக்கு, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும், ஒரு இடத்தில் 2 தாலந்தும், ஒரு இடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு 5 தாலந்து வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாலந்து வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்து வாங்கினவனோ போய் ஒளித்து, வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து. இப்ப என்ன அப்படி நடக்குது? வசனத்துல வாசிக்கும் பொழுது, வெகு நாளான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். நீங்க பரலோகம் நேரா போயிட முடியுமா? நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? என்னையும் கணக்கு கேட்பாரு, உங்களையும் கணக்கு கேட்பாரு. என்ன கணக்கு கேட்பாரு? எல்லாரும் நினைச்சு என்ன கணக்கு கேட்பாரு? எத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் செஞ்சீங்க? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மரத்தை, ஒரு மரக்கன்றை கொண்டு வந்து நடுறீங்க. 1 வருஷம் ஆச்சு காய் தரல, 2 வருஷம் ஆச்சு காய் தரல. நீங்க என்ன செய்வீங்க? கனி தராத மரம் வெட்டி விறகுக்கு தானே போடுவீங்க. அதே போலதான் வசனம் நமக்கு சொல்லுது, நாம ஆத்துமாக்கள் என்கிற கனியை நம்ம சபைக்குள்ள தரலன்னா, நம்ம சீசர்களை உருவாக்கலன்னா, நாம சீசர்களா மாறிட்ட உண்மை. நாம சீசர்களாய் இன்னைக்கு பிறரை மாற்றலன்னா நமக்கு பரலோகம் கிடையாது.
நல்லா அறிந்து கொள்ளணும். நீங்க சபைக்கு வரலாம், சோத்திரம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், நல்லா பாடலாம், துதிக்கலாம். நீங்க ஊழியம் செய்யல, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யலைன்னா நமக்கு அங்க கேட் ஓப்பன் ஆகாது. ரொம்ப கவனமா இருக்கணும். கணக்கு கேட்டான் வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். நம்ம இடத்துல கணக்கு கேட்கிற தேவன் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? வேதத்துல வாசிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறது, அந்த எஜமான் புரதேசத்துக்கு போவதற்கு முன்பு தன்னுடைய 3 வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்தை, ஒருவனுக்கு 2 தாலந்தை, ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தான். அப்போ அந்த தாளந்தை வைத்து 5 வாங்கினவன் 5 சம்பாதித்தான், 2 வாங்கினவன் 2 சம்பாதித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருக்கு சம்பாதிக்கணும். ஆமென். காரை சம்பாதிக்கிறீங்க, சோத்திரம். நல்ல வீட்டை கட்டுறீங்க, சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்யறார், நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க, சோத்திரம், பிரச்சனை இல்லை. ஆனா இதோடு கூட நீங்க ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆத்துமாக்கள் எப்படி பாஸ்டர் நாங்க சம்பாதிக்கிறது? இது எங்க பாஸ்டரோட வேலை இல்லையா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன். வட மாநிலத்தில் இன்னைக்கு மத மாற்ற தடைச்சட்டம் இருக்கு. எங்க சபையில இருக்கிற இயேசுவை அறிந்து கொண்டதான ஜனங்க உங்க அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. உங்களை போல அவங்களுக்கு அவ்வளோ ஜெபிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. நீங்களா பெரிய சீனியர் விசுவாசிங்கெல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, மோஸ்ட் சீனியர். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல வருஷமா உங்களை அந்த சபையில நான் பாக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்கெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொண்ட சொன்ன பிறகு ஒரு சின்ன அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் படிக்கலாம் தெரியாது. ஒரு பைபிள் எடுத்துட்டு வரும், சும்மா ஷோகேஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு பைபிள் எல்லாம் திறந்து வாசிக்க தெரியாது. இன்னும் சொல்றேன், ஆனா அந்த அம்மா மூலமா கர்த்தருடைய கிருபையினால 4 குடும்பம் இன்னைக்கு சபைக்கு வருது. இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், நல்ல பேசுகிற கிருபையை கொடுத்திருக்கிறார், பிறரோட பழகுற கிருபைகளை கொடுத்திருக்கிறார், பிரசங்கம் பண்ற தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம் பண்ற தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல போய் ஜெபித்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், தெரியுங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு விசுவாசியா இருந்து ஒரு விசுவாசி வீட்டுல போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஓப்பனா சொல்றேன், சீக்கிரம் அற்புதம் நடக்காது. நீங்க ஒரு விசுவாசியா இருந்து இயேசுவின் நாமத்தினால நீங்க போய் இயேசு அறியாத ஒரு புறஜாதி ஜனங்கள் மத்தியில நின்று நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். ஏன் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யறாருன்னா, அந்த ஜனங்களை கர்த்தர் அப்படி நேசிக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க பிறருக்காக ஜெபிக்கணும், ஆத்துமாதாயம் செய்யணும், ஆத்துமாக்களை கிறிஸ்துவ நண்டையில கொண்டு வரணும். இன்னைக்கு நான் சபையில இருந்தா நான் பரலோகம் போயிடுவேன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாதான் போக முடியும். வேதத்துல சொல்லி இருக்கிறத பாருங்க, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் என்னை யோசிப்பு அந்த ஒரு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. இன்னைக்கும் பாவத்துல இருக்கிற அந்த கும்மிடி பூண்டி ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க விடுவிக்க கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம மாத்திரம் சுகமா இருக்க ஆசீர்வாதமாக இருக்க கிடையாது சகோதரர்களே. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இங்க சொல்லியிருக்கு, வாசிங்களா என்னோடு கூட. இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணா? 5 வாங்கினவன் 5 சம்பாதித்தான், 2 வாங்கினவன் 2 சம்பாதித்தான். 1 வாங்கினவன் என்ன பண்ணா அப்படின்னா, இதுதான் சில விசுவாசிங்க இருப்பாங்க, எல்லாத்திலும் பயந்துகிட்டு ஒளிந்துகிட்டு ஜெபம் பண்ண சொன்னாக்க முன்னால வரமாட்டாங்க. ஒரு பாட்டு பாடம் நடத்த சொன்னா உள்ளார வரமாட்டாங்க. வாங்க சண்டே ஸ்கூல் நடத்த போனா முன்னால வரமாட்டாங்க. இந்த அந்த கேட்டகரி தான் இவனும். அப்படிப்பட்டவன் தான். அந்த 1 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கும் போது சொல்லி இருக்கிறது. அவன் 25வது வசனத்தை வாசிங்க என்னோடு கூட. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன், இது உம்முடைய வாங்கிக் கொள்ளும் என்றான். 26ல அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான. யார் இன்னைக்கு பொல்லாதமான சோம்பலான ஊழியக்காரன்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதவர்கள் பொல்லாதவனான சோம்பலான ஊழியக்காரன். அப்ப யாரு ஊழியக்காரன் சொல்லும் போது, பாஸ்டர் சொல்லியிருக்கா? நம்ம எல்லாருமே சர்வெண்ட் ஆஃப் காட் தான். இது பாஸ்டர் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நீங்க ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். வாலிப சகோதரர்கள் ஆண்டவருக்கு ஆத்தும ஆதாயம் செய்யணும். இங்க இருக்கிற சகோதரர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் யார் மூலமா நடக்க தெரியுமா? நல்ல ஜெபிக்கிற பயப்படுகிற பிள்ளைகளால தான் நடக்கும். இன்னைக்கு இந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும். ஆத்தும பாரம் இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்ய முடியும். இன்னைக்கு உலகத்துல நான் சொல்றேன்னா, அந்த காலத்துல இருந்ததான ஆத்தும பாரம் இன்னைக்கு இல்ல சபையில். எங்க பாஸ்டர்களா ஆத்தும பாரம் இப்படி இருந்துச்சு. தெருவுல போய் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லுவாரு. எங்க பாஸ்டர் தெருவுல பிரசங்கம் பண்றதுல அவர் பெரிய கில்லாடி. அவரை போலலாம் தெருவுல நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. எங்க பாஸ்டர் நின்று பிரசங்கம் பண்ணும் போது எத்தனை கல்லடியெல்லாம் வாங்கியிருக்காரு அந்த காலத்திலே.
எங்க பாஸ்டருக்கு ஆத்தும பாரம் வந்தா உடனே ஆனமலைக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு. அங்க இருக்கிற கிராமங்களுக்கு நாங்க ஊழியத்துக்கு போகணும். ஆனமலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு எங்களை நடக்க வைப்பார். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னாக்கா அடுத்த முறை வரமாட்டீங்க. அது எந்த போல காடுன்னா புலி, யானை எல்லா உள்ள இருக்கு, எல்லா கரடி எல்லாம் விளையாடுற இடம் அது. அந்த இடத்துக்கு எங்க பாஸ்டர் எங்களை அழைச்சிட்டு போவார். அவர் அங்கதான் ஊழியம் செஞ்சாருங்கிறதுனால அந்த சபைக்காக ஒரு வருஷத்துல 2 முறை 3 முறை அந்த மலைவாழ் ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்ய நீலகிரி மாவட்டத்துல எங்களை அழைச்சிட்டு போயிடுவார். குன்னூர், கோத்தகிரி அந்த பக்கத்துல எங்களை கொண்டு போய் இறக்கி கொண்டு போவாரு பாருங்க. எத்தனை கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் சாதாரணமா காட்டுக்குள்ள நடப்போம், முன்னும் பின்னாலும். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நாங்களே பெரிய அவஞ்சர் அந்த காலத்துல. அப்படிலாம் எங்களுக்கு ஆத்துமாரம் பரத்தை தந்து கொண்டு போயிட்டு இப்படிலாம் எங்களுக்கு பாஸ்டர் அழைச்சிட்டு போத போல உங்க பாஸ்டர் உங்களை அழைச்சிட்டு போனா நீங்க வருவீங்களா? ஒரிசாவுக்கு கூட்டு போயிட்டு எல்லாரும் நடந்து போவோன்னா நடப்பீங்களா? பாஸ்டர் ஒரு கார் புக் பண்ணிப்போம், எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பீங்க. உண்மைதானே? ஆனா ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த ஆத்தும பாரம் இல்லைன்னா உண்மையாவே சொல்றேன், நம்ம பரலவும் போக முடியாது. ஆத்தும ஆதாயம் செய்யணும். வசனம் சொல்லுது, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வற்புறுத்துகிறார். இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் ஒளித்து வைத்தான், அவனுக்கு சோம்பலான ஊழியக்காரன். இன்னொன்னு வசனம் என்ன சொல்லுது அவனை குறித்து? அது 25வது அதிகாரத்துல 30வது வசனத்தை அவனை குறித்து சொல்லுத பாருங்க. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அப்படின்னா நரகத்துல போடுங்கன்னு சொல்றாரு. ஆத்தும ஆதாயம் செய்யலன்னா ஆண்டவர் உங்களை எங்க போடுவாரு சொல்லுங்க? எங்க போடுவாரு? உங்களுக்கு ஏதாவது ஒரு நகை இருக்கு, ரொம்ப அதிகமா வச்சிருக்கிறீங்க, பயன்படுத்த முடியாத சூழ்நிலைன்னா நீங்க உடனே ஒரு பேங்க்ல போட்டுருவீங்க. நல்ல பிள்ளைங்க. இன்னும் நிறைய இருக்கு, போட வேண்டிய இடத்துல எல்லாம் போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் எல்லாம் அதுல எல்லாம் நீங்க போட மாட்டீங்க. நீங்க சேஃபா அங்க லாக்கர்ல போட்டு வச்சிருவீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்க ஆத்துமாதாயம் செய்யலைன்னா நரகத்துல போடுவாராம். என்னப்பா இப்படிலாம் சொன்னீங்கன்னா இந்த வாரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஓப்பனா சொல்றேன், கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்யும் போது நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும், பலனு கிடைக்கும். இன்னைக்கு நாம அறிந்திருக்கிற அந்த நன்மையை இயேசுவை இன்னைக்கு அறியாத எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்க போறான் தெரியுங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம மாத்திரை சாப்பிட்டு தூங்குறான் தெரியுமா? எத்தனை பேர் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கான் தெரியுங்களா? இன்னைக்கு இயேசு அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல வருமானத்தை தருவார், வீடை தருவார், உயர்வை தருவார், எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை கிறிஸ்துவ நண்டையில நடத்த வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்யும். ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு, பரவாயில்லையே இதுக்கு ஒரு 70 மார்க் போடலாம், இதுக்கு 80 மார்க் போடலாம், சரி சரி இது ஒரு பாஸ் மார்க் தான், ஒரு 35 மார்க்குன்னு நீங்க அசட்டப் பண்ணாம ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆண்டவர் உங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில பணியா இருக்கும். இந்த சபையில நான் ஓப்பனா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திறமைகளை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். வாரத்துல 2 நாள் நீங்க கர்த்தருக்காக 2 மணி நேரம் ஒதுக்கி ஊழியத்துக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஆத்தும அறுவடை செய்யலாம். புதிய புதிய நபர்களை சபைக்குள்ள கொண்டு வரலாம். கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற கடமை இது. அதான் வசனத்துல சொல்ல, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லியிருக்கு. அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஐயோ அப்படின்னா என்ன? நரகம்தான். அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க போய் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க நோக்கம்பா. இந்த சாப்நாத் பண்ணையான்னு பேர் வச்சுட்டான், இன்னைக்கு விசுவாசின்னு நமக்கு ஆண்டவர் பேர் வச்சுட்டாரு. ஓப்பனா உண்மைதானே? அவனுக்கு சாப்நாத் பண்ணையா, நமக்கு விசுவாசின்னு வச்சுட்டாரு. அவன் ஏன் அப்படி வச்சானா? அவன் ரட்சகனா இருப்பான், அநேகரை உயிரோடு காப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசின்னு ஏன் நமக்கு வைத்தார் என்றால், நம்ம கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு என்று ஆத்தும ஆதாயம் செய்வோம் என்பதற்காக. இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இல்லாம ஏதோ டிவியில பார்த்து பிரசங்கத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம ஆதாயப்படுத்துவது அது வேற காரியம். நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏன் அந்த உதாரணத்தை சொல்றாருன்னா, 5 கொடுத்தவன் 5 சம்பாதித்தானா, 2 கொடுத்தவன் 2 சம்பாதித்தானா. அப்ப ஒண்ணு வாங்கினவன் கொண்டு போய் ஒளித்து வைத்தானா. அவனை குறித்து ஆண்டவர் சோம்பலானவன் சொல்றாரு. அடுத்தது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்ல போகாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நமக்கு பிரயோஜனமா இருக்க நான் விரும்புகிறேன். சோம்பலான காரியம் இல்லை. இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைய பேருக்கு
சோம்பல். என்ன பாஸ்டர் இன்னைக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களே, கர்த்தருக்காக போங்க, ஊழியம் செய்யுங்க. இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே. எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு ஊழியத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணோட கிராமத்துல கவர்மெண்ட், அது ஒரு பெரிய கிராமம், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா பால்வாடியில சமைக்கிறாங்கல்ல ஆயா, அவங்க தான் அந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப். வேற யாரும் அந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, எல்லாரும் டிரைவரு, கொத்தனார். இந்த பொண்ணு சபைக்கு வரும்பொழுது என்னோட எல்லாம் ஊழியம் செய்யும். நல்லா படிச்ச பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு, ஆதிவாசியில கடியானுங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கு. எல்லா இடங்களுக்கும் ஊழியத்துக்கு வரவங்களோட ஊழியம் செய்யும், எல்லாம் செய்யும். கர்த்தர் பார்த்தாரு, ஆசீர்வதித்தாரு. கர்த்தருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருந்து ஒரு மாதம் எத்தனை கிட்டத்தட்ட 1,00,000 அவர் சம்பளம் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கா. முக்கிய காரணம் என்னன்னா, அந்த ஏரியாவுல யாருமே இந்த பெண்ணை போல வசதியானவங்க, இன்னைக்கு வருமானத்தோட இருக்கிறவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது. ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அந்த பொண்ணு சும்மா இல்லை. எத்தனை பேருக்கு இயேசு குறித்து சொல்லுது, எத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு வீடியோ போடுறது தான் ஊழியம் நினைக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், சபைக்கு கொண்டு வரணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, மாதத்துக்கு ஆண்டவரே ஒரு நபராச்சும் அந்த சபைக்கு கொண்டு வர எனக்கு கிருபை தாங்கப்பா. வருஷத்துக்கு ஒரு 2 நபராச்சும் ஆண்டவரே நான் கர்த்தாவே உமக்கென்று சீசர்களை மாத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. இதுதான் கர்த்தருடைய சித்தம். பர்பஸை இன்னைக்கு நம்ம விளங்கி கொள்ளணும்னா நம்ம சபைக்குள்ள இருக்கிறது வீண். இந்த சேர் இருக்கு, அதோட பர்பஸை நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரிசாவில் ரோர்கலானுங்கிற இடத்துக்கு குளிர் நாள்ல நான் போயிருந்த ஒரு மீட்டிங். அப்ப அங்க ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருனாக்க, பாஸ்டர் எங்க வீட்டுல தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னார், ஆரம்ப நாட்கள். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், சரி அவர் வீட்டுல தங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த தம்பி போல இருந்தேன். அப்ப அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருனாக்க, எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கம்பல் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, அதை எனக்கு அவர் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன்னா, இது பெட்ஷீட் நினைச்சுக்கிட்டு இழுத்து போட்டு கீழே போட்டு நான் மேல படுத்துட்டேன். நைட்டுலாம் பயங்கர குளிர். ஏற்கனவே அவர் பெட்ஷீட் போட்டிருந்தாரு, அவர் கொடுத்தாரு. நான் அது என்னத்துக்கு கொடுத்தாருன்னு நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டு ஃபுல்லா குளிர், தூக்க முடியல. நான் நினைக்கிறேன் அந்த கட்டிலுக்கு கீழே கூட போயிடலாமா, அவங்கள்ட்ட தூக்கிட்டாங்களே, அந்த பாஸ்டர் போய் நைட்ல எழுப்ப முடியுமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். காலையில அந்த பாஸ்டர் வராரு, பாஸ்டர் பிரைஸ்லா நல்லா இருக்கீங்களா, எப்படி தூங்குனீங்கன்னு டீ எடுத்துட்டு வராரு. வந்தாக்க என்ன பாக்குறாரு, என்ன பாஸ்டர் குளிர்லயே அவங்களுக்கு அப்படின்னா, ஆமா பிரதர் பயங்கரமா குளிர்ந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் நான் தான் உங்களுக்கு இதை போத்துக்கு கொடுத்தேன், நீங்க ஏன் போத்துக்கல அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் கொடுத்தது எனக்கு போத்துக்கிறதுக்கு கொடுத்தாரு. நான் என்ன நினைச்சேன், அதை கீழே விரிச்சு போட்டு நான் மேல படுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த இரவு ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? நாம ஆசீர்வதிக்கப்பட, நாம சுகமா இருக்க, நாம விடுதலையாக்கப்பட, உண்மைதான். அதோடு கூட கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு அண்ணன் எனக்கு நல்லா தெரியும், விருதுநகர் மாவட்டத்துல கலெக்டர் மத்தியிலும் அவருக்கு நல்ல பெயர் உண்டு. பேரு ரவி. அவருக்கு இன்னும் எழுத கூட சரியா வராது. அவர் கல்லூரின்னு ஒரு ஏஜி சர்ச்சில் அவர் விசுவாசி. இந்த அண்ணனை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், படிப்பறிவு அவ்வளோ கிடையாது, ஒரு டிரைவரா இருந்த மனுஷன் இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியம் செய்து அந்த சபைக்கு ஆத்துமாக்கள். இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில அந்த கிருபையை தாங்க. இதுவரை நான் ஒருவேளை அந்த காரியத்துல சோம்பலா இருந்திருக்கலாம், பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லாரும் மனுஷன் தான், சில நேரத்துல நாம மறந்துடுறோம், விட்டுடுறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம சரி செய்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த யோசேப்பை இன்னைக்கு கொண்டு வந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கு. வெகு ஜனங்களை உயிரோடு காக்க என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்ததான நோக்கம் இருக்குப்பா. ஆண்டவர், இந்த கும்மிடி முண்டியில இருக்கிற ஜனங்களை என் மூலமாய் ரட்சிக்க நீர் கொண்டு வந்திரு. பாஸ்டரோட வாழ்க்கையில மாட்டோம் இது தேவ சித்தம் இல்லை, உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம். எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல சொல்லுங்கப்பா, உங்க நோக்கத்தை நான் அறிந்து உமக்கென்று நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்க எனக்கு கிருபை தாங்க.